ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான டார்வின்ஸ் கேம் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ரியல் லைஃப் கலந்து அது போக மிஸ்ட்ரி அண்ட் ஆக்ஷனாக இருக்கும். கதை வேற லெவலில் சூப்பராக போகும், வேற லெவல் ஆக்ஷனோட இன்ட்ரெஸ்டிங்காக போகும். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டார்வின்ஸ் கேம் சீசன் 1 எபிசோட் 1. எபிசோடோட ஃபர்ஸ்ட் சீனை நமக்கு காமிக்கிறாங்க. அதில் யாரோ ஒரு பர்சன் ரொம்பவே ஹைட்டான ஒரு பில்டிங்கில் அதோட எட்ஜில் நின்றுட்டு இருக்காங்க. அவன் புறாவை பறக்க விடுறான். பார்த்தா அந்த இடத்துல ரெட் கலரில் பட்டர்ஃப்ளைஸ் போகிறத நமக்கு காமிக்கிறாங்க. அண்ட் அது உலகம் ஃபுல்லாக பரவுது. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி பார்த்தா ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த கூகுள் மேப்ல லொகேஷன் காமிக்கிற மாதிரி அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத காமிக்குது. இது கண்டிப்பாக ஒரு கேமாக இருந்தால் நான் யாருக்காச்சும் ஃப்ரெண்டுக்காச்சும் கால் பண்ணி கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பயந்து ஓடிட்டு இருக்கான். என்னது ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணணும்னா அதுக்கு 5 பாயிண்ட்ஸ் போகுமா? 5 பாயிண்ட்ஸ்னா அது 5 மில்லியன் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான். சரி சாவறதுக்கு இது எவ்வளவோ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது எவனுமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லி ஒருத்தனோட பேர் மட்டும் தெரியுது. அதுதான் சூடோ கானமே. என்ன மன்னிச்சிருக்கானமே, ஆனா நீ ஒருத்தன் தான் எனக்கு ஞாபகம் வர, நீ மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவன் ஓடி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அதுக்கு மேல அவன் போறதுக்கு வழி இல்ல. அவனை துரத்திட்டு வந்தவன் வர கிட்ட நெருங்கிட்டா அப்படின்னு சொல்லி காமிக்குது. பார்த்தா இவனை துரத்திட்டு வந்தவன் இன்விசிபிளா ஒரு மாதிரி தெரியறான். மோதி பாத்திரலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சாதாரண ஒரு பிளேடை எப்படியோ லேசர் மாதிரி அட்டாக் பண்றான். ஆனா அது இவன் கிட்டக்கு நெருங்கிட்டு இவன் லேசர் அட்டாக் பண்ணியும் அதுக்கு எதுவும் ஆகல. இவன் பயந்து திரும்பவும் அட்டாக் பண்றான். ஆனா இன்விசிபிளா இருக்குது. இவனோட கழுத்தை அப்படியே வெட்டிடுது. அப்படி இவன் சாகர கண்டிஷன்ல இருக்கும்போது இவனுக்கு அந்த ரெட் கலர் பட்டர்ஃப்ளை தெரியுது. இவன் இறந்து போறான். இவனோட போன்ல நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேம்ல காட்டுது. இவனை கொலை பண்ணவன் ஒரு பாண்டா மாஸ்க் போட்டிருக்கான். அவன் போன்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி காமிக்குது. அந்த பாண்டா இன்விசிபிளா மறைஞ்சு திரும்பவோ போயிருந்தான். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் வாங்கணும்னா நிறைய காசு செலவாகும். பேசாம நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை காமிக்கிறாங்க. கானமி ஸ்டேஷன்ல இருந்த போட்டோவை பார்த்தியா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கேட்க, இல்ல ஜெனிசுகோ பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்றான். நேத்து அந்த பாண்டா கொன்ன அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மனுஷனோட உடம்பு இல்லாம போலீஸ் வந்துட்டு ஒரு மார்க் போடுவாங்கல்ல, அது மாதிரி ரோட்ல தோண்டி வச்ச மாதிரி இருக்கு. ஆனா மக்கள் எல்லாரும் அதை ஏதோ ஒரு ஏதோ ஆர்டிஸ்ட் தான் வரைகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரே நைட்ல இந்த ஆர்டிஸ்ட் எப்படிதான் ரோட தோண்டி வரைகிறாரோ அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்கான். கைஸ் ஹாமடாவை பாத்தீங்களா அப்படின்னு நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து கேட்கவோ, இல்ல அவன் இன்னைக்கு ஆப்சென்ட்னு இவங்க சொல்றாங்க. எனக்கு வந்த நோட்டிபிகேஷன் உண்மையா இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த புதுசா வந்தவன் பாதறான். ஹே ஆமா கேட்கணும்னு நினைச்சேன், நீயும் ஹாமடாவோ இப்ப தானே ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்குனீங்க அப்படின்னா நல்ல சேலரி கிடைக்கிற ஏதோ ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். வேகன்சி இருந்தா என்னையோ கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு காணமே சொல்லவும், சாரி காணமே தப்பா எடுத்துக்கிடாத, என்னால முடியாது அப்படின்னு நம்ம கிளம்புவோம். ஹே சொல்ல மறந்துட்டேன், இப்பதான் ஞாபகம் வருது, ஹாமடா ஏதோ எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓப்பன் பண்றான். என்னது டார்வின்ஸ் கேமா அப்படின்னு நம்ம ஹீரோ அதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கத்துறான். ஏன் இது எதுவும் காசு கேட்குமா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ அதை டச் பண்ணுவோம். அதுக்குள்ள இருந்து ஒரு பாம்பு வந்து நம்ம ஹீரோவோட கழுத்துல கடிக்குது. ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸோட கண்ணுக்கு அந்த பாம்பு தெரியல. நம்ம ஹீரோக்கு இப்போ அந்த ரெட் கலர் பட்டர்ஃப்ளை தெரியுது. காணமே என்னாச்சு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ மயக்க போட்டு விளறான். நம்ம ஹீரோவோட நேம் அதுல ஆட்டோமேட்டிக்கா வருது. அண்ட் இன்னும் 1 ஹவர்ல நம்ம ஹீரோ அபிஷியல் பிளேயரா மாறிடுவான்னு போட்டிருக்கு. இங்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவ சில பேரை கொலை பண்றா. நம்ம ஹீரோ ஜாயின் பண்ணது அவளுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா காமிக்குது. காணமே சோடோ நியூ பிளேயரா, இவன் ப்ரொஃபைல் பார்க்க கியூட்டா இருக்கு, இவன் உயிரோட இருந்தா இவனை போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நினைக்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு கண்மொழிக்கிறான். நர்ஸ் வந்துட்டு நீ ஓகே தானா கிளாஸுக்கு போறியான்னு கேட்கவோ, இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்படின்னு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு கிளம்ப அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. பென்சில் தவறி கீழே விழுது. நம்ம ஹீரோ பென்சில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டேபிள் கடியில கைய விடவும் நம்ம ஹீரோ கையில ஒரு மாதிரி ஆகுது. ஓ பென்சில் கிடைச்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்து ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு கிளம்புறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வெயிட் பண்ணவோ, என்ன சாக்கா வச்சு நீங்க கிளாஸை கட் அடிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ மயங்கி விழுந்தோடனே நாங்க தான் உன்னை தூக்கிட்டு வந்தோம் ஓகேவா அப்படின்னு ஷினிசுக்கு சொல்றான். காணமே உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும், ஈவினிங் வந்து உன்னை மீட் பண்ற, அது வரைக்கும் அந்த கேம்குள்ள போயிடாத அப்படின்னு நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்லுவோம். எது டார்வின்ஸ் கேமா நம்ம ஹீரோ கேட்கறான். ஹே அது பேரை சொல்லாத அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். நம்ம வெளியே ஏதாச்சும் ஹோட்டல் போலாமான்னு ஷினிசுக்கு கேட்கறான். ஹே அந்த ஆப்பை பத்தி நான் உனக்கு சாயங்காலம் டீட்டெயில்ஸா சொல்றேன், அது வரைக்கும் அதுக்குள்ள போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிளம்புறான். ஷினிசுக்கு கிளாஸுக்கு போறான். இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு கிளம்புறான். அந்த பையன் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நர்ஸ் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கீழே போட்ட பென்சில் கீழே தான் கிடக்கு, என்கிட்ட 2 பென்சில் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் யோசிக்கிறாங்க. அவன் ஏன் இந்த கேமை பார்த்து இவ்வளோ பயப்படுறான்? ஒருவேளை இது ஏதாச்சும் இல்லீகல் கேம்பிளிங் ஆப்பா இருக்குமோ? நான் அதை ஓப்பன் பண்ண உடனே ஒரு பாம்பு வந்து என்ன கடிச்சது, நான் ஒரு ஹிலுசினேட் பண்ணிக்கிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே அந்த கேமை ஓப்பன் பண்ணிருந்தான். நம்ம ஹீரோவோட ப்ரொஃபைல் போட்டு இருக்கு. அட இது ஒரு நார்மல் கேம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பாண்டா அவங்க கூட சண்டை போட நினைக்கிறாரு, நீங்க சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்கும் நம்ம ஹீரோ ஓகே அப்படின்னு கொடுத்துருந்தான். ஹே இந்த பாண்டா பாக்குறதுக்கு கியூட்டா காமெடியா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆனா நான் இதுல என்னோட நேமை கொடுக்கவே இல்லை, இதுல எப்படி என் நேம் வந்துச்சு, அது போக இந்த அவதார் பார்க்க என்னைய மாதிரியே இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த பாண்டாக்கும் எனக்கும் இப்ப சண்டையா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோ போற ட்ரெயின்ல அந்த பாண்டா மாஸ்க் போட்டு ஒருத்தன் இருக்கிறான். அவன் கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோவை நோக்கி வந்துட்டு இருக்கான். இது ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். லோக்கல் பேஸ்பால் டீமோட பாண்டா விளம்பரம் தான் இது. அவன் என்னதான் பார்த்து வர்ற மாதிரி தெரியுது. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் நம்ம ஹீரோவை வெட்ட வரவன் நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். யோ ஒரு ஏனியா வேணும், மாஸ்க் போட்டுருக்கீங்களா கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லி அவனை எத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோ இப்ப ட்ரெயின் கதவு ஓப்பன் ஆகும். தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே போறான். பார்த்தா அந்த பாண்டாவோ பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது. செக்கிங்ல எல்லாம் நிக்காம நம்ம ஹீரோ தாண்டி ஓடிட்டே இருக்கான். பாக்குறவங்க எல்லாம் ஏதோ ஈவென்ட் புதுசா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க போலன்னு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ நேரா போலீஸ் கிட்ட போயிட்டு போலீஸ்கார் பாண்டா கேட்ட போட்டு
கூப்பிட்டு ஒருத்தன் என்ன கொலை பண்ண வரான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவரும் அதை பாக்குறாரு. ஹே பாண்டா மேன், ஒழுங்கு மரியாதையா அங்கேயே நின்னுட்டு மாஸ்க் கழட்டு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் சொல்லவும் போலீஸ் கழுத்தை வெட்டி அவன் கொன்றுதான். இப்படி ஒரு சிம்பிள் கேம்ல நான் சாகணுமா, இப்படிதான் என் சாவு இருக்க போதா அப்படின்னு ஹீரோ பயந்துட்டு இருக்கவும் காணமே இங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் வந்து காப்பாத்துறான். இதை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்ல, நீ இங்க இருந்து ஓடி போயிரு, டைமர் முடிகிற வரைக்கும் நீ தப்பிச்சா போதும் வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த பாண்டா இப்ப இன்விசிபிள் ஆயிருந்தான். ஓ என்னோட பவர் இன்விசிபிளா, ஆனா நல்லவல அதை எதிர்க்கிற மாதிரி என்கிட்ட ஒரு பவர் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து தெர்மல் ஸ்கேன் மாதிரி பாக்குறான். பார்த்து இன்விசிபிளா இருக்கிற பாண்டாவை வந்து அவன் அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் வயிற்றுலயே அவன் கத்திய சரிவீர்தான். அவன் ஃப்ரெண்ட் அவன் கையில வச்சிருந்த ஆரோ எடுத்து அந்த பாண்டாவோட கால்லயே குத்திருந்தான். கியோடா கொஞ்சம் பொறுத்துக்க, நான் அவனை ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கால் பண்ணா அதெல்லாம் ட்ரை பண்ணாத, அவனோட டார்கெட் நீ தான், நீ இங்க இருந்து தப்பிச்சு ஓடு அப்படின்னு சொல்லி கானடா சொல்றான். நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் கானடா வந்துட்டு அவன் கால்ல குத்துனதுனால பாண்டாவால கொஞ்சம் நடக்க முடியல. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு தப்பிச்சு வெளியே போறான். அந்த பாண்டாமன் இதுக்காக என்னையும் அட்டாக் பண்ணணும், அவன் எப்படி இன்விசிபிளா மாறினா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது இது எல்லாமே அந்த டார்வின்ஸ் கேம் தான் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் சொல்றான். எங்களால ஓட முடியாது, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றதுக்கு முன்னாடி சேஃபான ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த பாண்டாவையும் உங்களை தேடி வந்துட்டு இருக்கான். கண்டிப்பா இந்த இடத்துல நாங்க இருக்கோம், அவனால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றான் அப்படின்னு சொல்றான். டார்வின்ஸ் கேம்குள்ள நம்ம இருக்கும்போது டார்வின் கேம்ல இருக்கிறவங்க தவிர்த்து மத்தவங்க யாரையும் நம்மளால கான்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணா அவுட் ஆஃப் சர்வீஸ்னு வருது. ஈவன் டவரே இல்லைன்னா கூட அந்த நம்பருக்கு ஈஸியா கால் போகும். ஆனா நம்ம ஹீரோக்கு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணாலுமே கால் போகல. காணமே அவன் இதுக்கு நம்மள கண்டுபிடிச்சிட்டான்னா ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி கியோடா சொல்றான். நம்ம ஹீரோ இருக்கிற பில்டிங் நோக்கி அவன் வர ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோட போன்ல வர ஏதோ நோட்டிபிகேஷன் சவுண்ட் கேக்குது. ஹே என் போன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நோட்டிபிகேஷனை பார்த்தா டார்வின்ஸ் கேம்ல தான் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அப்படின்னா இது எல்லாமே அந்த கேம் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டார்வின்ஸ் கேம்ல இருக்கிற ஒரு பொண்ணான சோகா அப்படிங்கிறவா தான் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிருக்கா. என்ன காணுமே, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா, நீ புது பையங்கிறதுனால உன்கிட்ட ஒன்னு சொல்றேன், அவங்கிட்ட சர்ச் ஆப் இருக்கு, அவனால உன்னை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவ அனுப்புறான். அந்த ஸ்னேக் உன்னை ஆல்ரெடி கடிச்சிட்டு இதுக்கப்புறம் உன்னால வெளியே போக முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சிரிக்கிறா. நான் இருக்கிற லொகேஷன் அவனுக்கு தெரிஞ்சாலுமே நான் எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்காங்கிறது அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நம்ம கீழே வழியா போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றான். காணமே நீ என்ன காப்பாத்துறத மறந்துரு, அவனோட டார்கெட் நீ தான், அவன் ஒன்னதான் துரத்தி வரான். கேம் உங்க ரெண்டு பேருக்குள்ளதான், சோ அவனால உன்னோட லொகேஷன் மட்டும் தான் ட்ராக் பண்ண முடியும். டைமர் முடிகிற வரைக்கும் நீ எப்படியாச்சும் தப்பிச்சிட்டேன்னா போதும், நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் சொல்லவும் நான் கண்டிப்பா திரும்ப வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து போறான். அந்த பாண்டா அவன் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட கூடாதுங்கிறதுனால ஹே நான் இங்க இருக்க, என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை ஃபாலோ பண்ண வைக்கிறான். கியோடா சொன்ன மாதிரி அவன் என்ன மட்டும் தான் ஃபாலோ பண்றான். கியோடா எங்க இருக்காங்கிறது அவனுக்கு தெரியல. அப்படின்னா நான் அவனை தூரமா கொண்டு போனேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவும் தூரமா போறான். ஆனா எப்படி நான் அவன் கூட சண்டை போட்டு வின் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்னால இது முடியும் காணமே, என்னோட இந்த சிஜிஎல் இன்னைக்கு தான் பிரயோஜனமா இருந்திருக்கு. லிவிங் திங்ஸோட ஆறாவை என்னால பார்க்க முடியும். நான் பார்த்ததுலயே உன்கிட்ட தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆறா இருக்கு. கண்டிப்பா உன்னால இது முடியும். உன்னை தேவையில்லாம அவன் இந்த கேம்குள்ள இழுத்து விட்டுட்டான் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு நினைக்கிறான். அவன் ஃப்ரெண்டுக்கு ரெட் கலர் பட்டர்ஃப்ளை தெரியுது. நம்ம ஹீரோ பாத்ரூம்குள்ள தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாண்டா வந்துட்டு நம்ம ஹீரோவை தேடி பாத்ரூம்குள்ள போறான். ஹே தம்பி, ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல ஒவ்வொரு கதவையா ஷூட் பண்றான். நம்ம ஹீரோ ஒரு இடத்துல இருப்பான். பாண்டா போய் திறந்து பார்த்தா பின்னாடியில இருந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். ஆனா அந்த பாண்டா டக்குன்னு தப்பிச்சு வெளியே ஓடிதான். அவன் டக்குன்னு இன்விசிபிளா மாறி நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ணிருந்தான். அவன் இன்விசிபிளா மாறிட்டா இப்ப என்ன பண்றது, கீழே ஒரு கத்தி கிடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அதையும் அந்த பாண்டா வந்து எடுத்துருதான். அவன் தொட்ட உடனே அந்த கத்தியும் இன்விசிபிளா மாறிடுது. ஹே இது சீட்டிங், கோல மாதிரி மறைஞ்சுக்கிட்டு இல்லாம நேர்ல வந்து சண்டை போடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். அந்த பாண்டா நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக வந்துகிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு பின்னாடியில இருந்து ஒரு கார் வந்து எடுத்துருது. அவன் அப்படியே தூரமா பறந்து போய் தள்ளி விழுறான். எதையோ இடிச்ச மாதிரி தெரிஞ்சது இல்ல, ஆனா இந்த இடத்துல எதுவுமே இல்லையே. சரிவா லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. இப்போ அந்த பாண்டா எந்திக்கிறான். பார்த்தா கேம் முடிஞ்சது, நம்ம ஹீரோ வின் பண்ணிட்டான் மெசேஜ் வருது. அடச்சா டேய் தம்பி, லக்கு உன் பக்கம் இருக்குதுடா. எத்தனையோ பேரை நான் கொண்டு ஜெயிச்சிருக்கேன், நியூ பிளேயரா வந்து ஒரு நோப் கிட்ட போய் தோத்து போயிட்டேனே அப்படின்னு அந்த பாண்டா சொல்றான். ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து அவன் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆயிட்டு இருக்கு. ஆனா அவன் உடம்புல இருந்து ரத்தம் எதுவும் வரல. இந்த டார்வின்ஸ் கேம்னா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இது ஒரு பயங்கரமான கேமா தான் இருந்துச்சு, ஆனா இதை விளையாண்ட வரைக்கும் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு அந்த பாண்டா இப்ப மொத்தமா மறைஞ்சிருதான். அந்த இடம் ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி பள்ளம் பள்ளமா மாறிடுது. ஹலோ, ஆமாங்க, ஒருத்தன் என் ஃப்ரெண்டை வயித்துல குத்திட்டான். ஆமா, பார்க்கிங் ஏரியால 3rd ஃப்ளோர்ல இருக்கும். இல்ல போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆமா, சீக்கிரம் வாங்க. கியோடா நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு, கவலைப்படாத வந்துருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா கியோடா இருந்த இடத்துலயோ பள்ளம் பள்ளமா இருக்கு. ஹலோ சார், என்னாச்சு, லைன்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி போன்ல ஆம்புலன்ஸ் லேடி கேக்குறாங்க. அவன் ஃப்ரெண்டு இறந்து போனதை நினைச்சு நம்ம ஹீரோ அப்படியே சோகமாகறான். சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்காம ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். உயிரோட இருக்க போராடு, சர்வைவ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். எங்கப்பா பரவாயில்லையே, புதுசா வந்த அந்த பையன் அந்த பாண்டாவையே கொண்டுட்டானா, அவன் கூட சேர்ந்து நான் விளையாட ஆசைப்படுறேன் காணுமே அப்படின்னு சொல்லி சூக்காங்கிற பொண்ணு சொல்றா. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்துட்டு லென்த் ரொம்பவும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால நான் இதை 2 பார்ட்டா பிரிச்சு போட்டிருக்கேன். இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் எபிசோட்ல போய் பாருங்க. இந்த டார்வின்ஸ் கேம் எப்படி ஒர்க் ஆகுது, சிஜிஎல்னு சொல்லப்படுற அந்த சூப்பர் பவர் அது எப்படி அந்த பிளேயர்ஸ்க்கு கிடைக்குது, என்னதான் நடக்குது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.